தமிழ் செய்திகள். திவினேஷ் பாட ஆரம்பித்தால் மேடையில் இருக்கின்ற முதியவர்களும் இளையவர்களும் நடுத்தர வயதினரும் கண் கலங்குகின்றார்கள். அறுத்தம் தோய்ந்த அந்த பாடலுக்கு அறுத்தமும் உயிரோட்டமும் கொடுக்கக்கூடிய அந்த குரல் வளமும் பாடலின் வரிகளும் கேட்கும் பொழுது பல பேரை அசத்தி போட்டிருக்கின்றது. தங்கள் வாழ்க்கையில் திவினேஷின் பாடல்கள் பல கேள்விகளுக்கு விடைகளாக அமைந்திருப்பதாகவும் ரசிகர்கள் கூறுகின்றார்கள். அவன் மேடைக்கேறினால் மக்கள் கரகோஷத்துடன் அவனை வரவேற்கின்றார்கள். அந்த அளவு திவினேஷ் வெற்றி பெறுவானா தோல்வி அடைவானா என்று கேட்ட உள்ளங்களுக்கு பழைய பாடலின் மூலம் தான் வெற்றி பெறுவேன் என்று நிரூபித்து காட்டிய ஒரு வெற்றியாளனாகவும் ரசிகர்களின் மனங்களை தோய்த்தெடுத்த பழைய பாடலின் ஊடாக தோய்த்தெடுத்த ஒரு பாடகனாகவும் திவினேஷ் மாறியிருக்கின்றான் என்று நாடுகளுக்கு சென்று அவன் பாடுகின்ற விதம் பலரையும் மெய்மறக்கச் செய்திருக்கின்றது. அவனுக்கு மேடைகள் பழக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. சிறுவயதில் மேடைகளை தனக்குள் பழக்கப்படுத்துவதும் பழைய பாடல்களை அர்த்த புஷ்டியாக பாடுவதும் அதற்கு வசனங்களை மறக்காமல் பாடுவதும் பெரியவர்களால் கூட இலகுவாக செய்ய முடியாத ஒரு காரியம் என்றே பல இசை அமைப்பாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த பாடலில் இருக்கின்ற சுருதியும் அந்த பாடலில் இருக்கின்ற கருத்தும் மாறாமல் பாடுவது யாருக்குத்தான் இலகுவான காரியம். ஆனால் இவன் மேடையேறி அந்த பாடும் விதம் பலரையும் கவர்ந்திருக்கின்றது. யாருதான் இவனை வாழ்த்தவில்லை? எல்லோரும் இவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். இவனின் பெயரும் புகழும் இன்று வரை பிரபல்யம் பெற்றிருக்கின்றது. அவன் சரிக்குமொப்ப 5 நிகழ்ச்சியிலும் முதலாவது மெகா ஆடிஷனுக்கு வந்து தனது சிறப்பான குரலின் ஊடாக பாடி அங்கிருந்தவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கின்றான். அந்த அளவு பழைய பாடல் அவனால் பிரபல்யம் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும். ஆகவே சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் திவினேஷ் சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு மத்தியில் வரவேற்பை பெற்ற ஒரு பாடகனாக மாறியிருக்கின்றான். இந்த நிலைமை தொடர்பாக தொடர்ந்தும் அறிந்து கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.